ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸில் நம்ம ஒரு பெரிய அளவுக்கு போகணும், நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதையில் வர ஒரு 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆயிருக்காங்க. ஒருத்தரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. இப்படி யாரெல்லாம் தன்னுடைய நாட்டுக்காக கஷ்டப்பட்டு விளையாண்டு ஒரு பெரிய ஆளானாங்களோ அவங்க எல்லாரையுமே அந்த டைமில் மட்டும்தான் பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைச்சி அவங்க போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாய் கூட அவங்கள மதிக்காது. ஸோ இந்த மாதிரி அந்த 5 ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய திறமையை மறுபடியும் நிரூபிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை வருது. ஸோ அந்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணாங்களா, அவங்க கூட வேலை செய்கிற எல்லாருமே மறுபடியும் அவங்கள மதிக்க ஆரம்பிச்சாங்களா அப்படின்ற கதையை பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், அதே சமயம் எமோஷனலாகவும் கொஞ்சம் த்ரில்லாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அண்ட் இந்த ட்ராமாவோட நேமை நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன், யாரும் கமெண்ட்ஸில் வந்து கேட்காதீங்க. அதே மாதிரி வீடியோவில் ஏன் சொல்லலைன்னு கேட்காதீங்க, ஏன்னா காப்பிரைட் கிளைம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம 5 ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஒருத்தரையும் பயங்கரமாக காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு அந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸர். அவர் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார். ஆக்சுவலாக இவர் வந்து கோல்டு மெடல்லாம் அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அடுத்ததாக ஒரு கேமில் விளையாடும் போது அவருடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதனால தான் அவரால் பாக்ஸிங்கில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்கில் பயங்கரமான ஒரு ஆள். அவளும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கத்தி சண்டையில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒருத்தனை காட்டுறாங்க. அவனுடைய பேரை வந்து நம்ம கிம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த குண்டெறியது இருக்குல்ல, அதுலேயும் ஒரு பெரிய ஆள் இருக்கான். அவனுடைய பேரை நம்ம ஷின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் இருக்குல்ல, அதுலேயும் பயங்கரமாக விளையாடுற ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேரை மேன்சிக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இவங்க 5 பேர் தான் தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக விளையாடுவாங்க. பட் இவங்க எல்லாரோட நிலைமையும் இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே இருந்த ஒரு காக்கா மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் இவனுடைய மூஞ்சில் போட்டு போயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது காக்கா இல்லை, புறா. அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்தில் துரத்தி விட்டுறான். வந்தனா அவங்க எல்லாரையும் வறுத்து தின்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் அவன் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக தான் இருந்தான். பட் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி சின்ன கான்ஸ்டபிளாக இருக்கான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் பிளேயர் இருக்கார்ல, அதான் நான் கூட மேன்சிக்னு சொல்லியிருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே வயசானவராக தான் இருந்தார். மொத்தமாக அந்த 5 பேரில் இவர் ஒருத்தருக்கு தான் கொஞ்சம் ஏஜ் அதிகம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்ருக்காரு. பட் இவர்கிட்ட காசு இல்லை போல், கம்மியாக தான் பெட்ரோல் அடிக்கிறாரு. ஸோ அந்த டைமில் இவர் போட்ட காசுக்கு மட்டும் தான் பெட்ரோல் வந்திருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் கூட பெட்ரோல் வரவே இல்லை. எல்லா பங்க்லையும் அப்படி தான் இருக்கும். பட் இவர் என்னன்னா காசு கம்மியாக இருக்க கடுப்பில், ஏண்டா எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தான் நீங்கள் பெட்ரோல் கொடுப்பீங்களா, கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா செத்தா போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பங்கை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயி ஒரு மாதிரி இவரை முறைச்சு பார்க்குறான். ஐயோ நம்ம இவனை திட்டணும்னு நினச்சிக்கிட்டான் போலையே, ஒன்றும் இல்லைப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பும்போது கூட ஒரு மாதிரி உளறிட்டே போயிட்டு இருக்காரு. இங்கே வேலை செய்கிற மாதிரியே தெரியல, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான், அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உளறிட்டு போகும்போது ரேடியோவில் சில விஷயங்களை கேட்டுட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனை பற்றி தான் பயங்கரமாக ப்ரெஸ்ல நியூஸ்லலாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் வர வர அவங்களுடைய ஒர்க்கை சரியாக பார்க்கவே மாட்டாங்க. நிறைய தப்பு இப்போ வரைக்கும் நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, தூங்கிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களை பயங்கர கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது டயர் வேற பஞ்சர் ஆயிடுது. பாவம் இவருக்கு இன்னைக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குதா இல்லை டெய்லியுமே இப்படி தான் நடக்குதான்னு தெரியல. இதே நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உயர் பதவியில் இருக்க ஒரு கமிஷனரை காட்டுறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல இருந்து சரியா கழுவாமல் கூட வெளியே வந்துட்டு கதறிட்டே வராரு. என்னன்னா நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ரொம்ப கேவலமாக எழுதியிருக்காங்க போல. எப்படி இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்படி எழுதலாம், நீங்களாம் என்னையா புடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் பார்த்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஐயா ஐயா நீங்கள் அப்புறமா திட்டுங்க, ஃபர்ஸ்ட் கையை கழுவிட்டு வாங்க, கண்ட கருமத்தெல்லாம் டச் பண்ணியிருப்பீங்க, இப்படி கையை கழுவாமையா போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இழுத்து இந்த பக்கம் வாஷ் பேஷன் கிட்ட கொண்டு வந்து கையை கழுவ வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஒரு மாதிரி திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மேன்சிக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காரு, ஒரு பெரிய இடத்துல. பெரிய இடம்னா ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது. பட் இப்போ இங்கே இருக்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கும்போது அவர் லேட்டாக தான் வருவாரா. அந்த நேரத்தில் அந்த கமிஷனர் வேற, ஏன்டா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி இப்படி கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நானே காண்டில் இருக்கேன், நீ லேட்டாக வேற வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேன்சிக்கோட முட்டிக்கு கீழே ஷூவை வச்சு 2 அடி பட்டு பட்டு நடிக்கிறாரு. பாவம் மனுஷன் அப்படியே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கால் வலியோடய அவர் கார் டயரை மாற்றிட்டு இருக்கும்போது அந்த கமிஷனரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஏன்டா இந்த ஆளுகிட்டலாம்
நீ வந்து திட்டு வாங்கிட்டு இருக்க, இந்த கார்டை வச்சுக்கோ, இதை வச்சு நீ பில்லெல்லாம் பே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, என்ன இது எனக்கு சந்தேகமாக இருக்கு, நீ வழக்கமாக எனக்கு இப்படி செலவுலாம் பண்ண மாட்டேன், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன, அதுக்காக தானே நீ லஞ்சம் கொடுக்குற மாதிரி எனக்கு இப்படி காசு கொடுக்குற அப்படிங்கும்போது, ஆமாடா ஒரு வேலை இருக்கு, நீ வந்து ஒரு மிஷினை முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மிஷின் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கோல்டன் பன்னி அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட் இருக்கான், அவன் வந்து மோசமான ஒரு கூட்டத்துக்கு ஹெட்டாக இருக்கான். ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக நீ ஒரு மிஷின் எல்லாம் போட்டு எப்படியாவது பிடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நீ என்ன விளையாடுறியா, என்கிட்ட அந்த அளவுக்கு ஆளுங்கெல்லாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் அவனை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அதான் அவனோட ஜூனியர் இருக்காங்கடா அந்த பாக்ஸரை, அவனை கூப்பிட்டு பிடி அப்படின்னு சொல்லும்போது, இவரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வேறு வழியே இல்லாமல் அந்த கார்டையும் வாங்கிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அவருடைய ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொன்னார்ல, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பாவம் காசே இல்லை, அதனால அவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது அவனுக்கு நிறைய ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, கோல்டு மெடல் கூட கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையுமே இப்போ கடையில் கொடுத்து காசாக வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆள் வந்து நம்புற மாதிரி தெரில, அதனால உடனே இவனை பற்றின ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்கான். சார் நல்லா பாருங்கள் சார், உண்மையான கோல்டு தான் அது, இது எல்லாமே நான் தான் வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காட்டுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஸோ இவ தான் ஷூட்டர் ஆச்சு, பயங்கரமான ஷூட்டரு, அதனால இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மிஷினில் இருக்க மாதிரி இருக்கா, அப்படியே எய்ம் பண்ணிட்டு இருக்கா எங்கேயோ, இப்படி மும்முரமாக காட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, இவ ஆக்சுவலாக எந்த வித மிஷின்லையும் இல்லை, இப்போ வந்து இவளை வச்சு ஒரு ஆட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பாவம் இவளுடைய நிலைமை வேறு இப்படி இருக்குது. அந்த கமிஷனர் வேறு வந்துட்டு, சூப்பராக இருக்குமா, நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நீ தான் அழகாக பயங்கரமாக இருக்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எய்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட வந்து வளைஞ்சிட்டு இருக்காரு. அவளும் அதெல்லாம் தாங்க முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அதுக்கடுத்து மேன்சிக்கோட இடத்துல அவருடைய டிபார்ட்மெண்ட் எல்லா ஆட்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு மிஷினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஆப்ரேஷன் கோல்டன் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கோல்டன் பன்னி அப்படின்ற ஒருத்தன் வந்து மோசமான ஆளுன்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அவனை பிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் இவங்க எல்லாருமே இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அவனை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அவனும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது இவனுங்களாம் இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்க, அவனை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லடா, ஏன்டா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுடைய ஆஃபீஸில் இருக்கா, அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு. அப்போ அந்த டைமில் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி எகத்தாளமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவளுடைய அழகை வச்சு தான் அவள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கா, இந்த மாதிரி ஒரு பொசிஷன்லையும் இருக்கா, அவளுக்குன்னு எந்த வித திறமையும் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்த போலீஸ் வேலைக்காகவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து அதுக்காகவே கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கோம், ஆனால் இவ எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒலிம்பிக்ஸில் மட்டும் வின் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அவளுக்கு கோவம்லாம் வரல, ஏன்னா டெய்லியும் இதை கேட்டு கேட்டு அவளுக்கே செலிச்சு போச்சு. அதனால இந்த ஒர்க்குக்கு வந்தோமா, அப்படியே அவளுடைய வேலையை பார்த்தோமா, அதுக்கப்புறம் கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி மட்டும் தான் இருக்கா. மற்றவங்க சொல்கிற எதையுமே அவள் காதிலே வாங்கிக்க மாட்டா. கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேன்சிக் இருக்கார்ல, அந்த ரெஸ்லரு, அவர் கூட தான் இருக்கான். எதுக்காகனா போலீஸ்காரங்க இதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசியிருப்பாங்கல்ல, அந்த ஆப்ரேஷன் கோல்டன் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மோசமான கும்பலோட தலைவன் பேர் தான் அந்த கோல்டன் பன்னி. ஸோ அவனை பிடிக்கிற பிளானில் தான் இப்போ இவங்க இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த கோல்டன் பன்னி மட்டும் இங்கே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட்டில் ஒரு குத்து ரைட்டில் ஒரு குத்து அப்படியே திருவிட்டு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் நான் அவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸில் வரப்போகுது என் பேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஏதோ இந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு அவரும் டே பேச்சக்கோரடா, ஃபஸ்ட்டு அவனை பிடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு சந்தில் இருக்க மாதிரி மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த கோல்டன் பன்னியோட கேங்கை சுற்றி ஒரு இடத்துல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மாடியில் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் மாதிரிலாம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கோல்டன் பன்னி டீமில் இருக்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் போயிட்டு இருக்காரு. அவர் மாறி வேஷத்தில் இருக்காரு, இந்த துணியெல்லாம் லாண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆள் மாதிரி. அவன் போலீஸ்காரனே தெரியாமல் இந்த கேங் ஆள் பார்த்தீங்கன்னா டே இந்த இதையும் துவச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எகத்தாளமாக துணி தூக்கி போட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரி அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் ஒரு மஃப்டியில் இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே இந்த போலீஸ்காரங்களோட பிளான் படி போயிட்டு இருக்குது. அந்த கேங் மொத்தத்தையுமே கொத்தா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு வெடி விபத்து ஏற்படுது. எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த போலீஸ்காரங்க கிட்டலாம் வாக்கி டாக்கி இருக்கும்ல, அதுலேருந்து வரக்கூடிய சத்தம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வாக்கி டாக்கிலேருந்து வந்துருச்சு. ஸோ உடனே இந்த கேங் ஆளுக்கும் தெரிஞ்சிருச்சு இங்கெல்லாம் போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கேங் ஆட்களுக்கு எல்லாருக்குமே கேட்குற மாதிரி டே போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோல்டன் பன்னி அப்படின்றவனும் அங்கே தான் இருக்கான். ஸோ உடனே அந்த போலீஸ்காரங்க அவனையும் பார்த்துட்டாங்க, டே அங்கே தான்டா இருக்கான் கோல்டன் பன்னி, அவனையாவது பிடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோல்டன் பன்னியை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துள்ளி குதிச்சுட்டு பில்டிங் மேலாம் ஏறி போயிட்டு இருக்கான். இதே நேரத்தில் மேன்சிக் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இப்படி தான் உச்சா போயிட்டு இருக்காரு. அவர்கிட்டயும் வாக்கி டாக்கியில் சொல்லிட்டு இருக்காங்க, ஹே மேன்சிக், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பக்கம் தான் இப்போ அந்த கோல்டன் பன்னி வந்துட்டு இருக்கான், அவனை விட்டுறாதீங்க,
கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் அவர் யூரின் விட்டுட்டே இருக்காரு. ஐயோ எனக்கு சுகர் வேற இருக்கிறதுனால இந்த யூரின் வேற போயிட்டே இருக்குது, இது எப்போ நிற்கிறது, நான் எப்போ அவனை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது யூரின் நின்றுது. அதுக்கப்புறம் வெளியே வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக கோல்டன் பண்ணி அங்கே தான் குதிக்கிறான். ஸோ இவர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதவை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையெல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அவரால் இப்போ வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. டே அவன் அந்த பக்கம் தாண்டா வரான், அவனை விட்டுறா பிடிச்சிடறா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு அந்த கோல்டன் மணியை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். நல்லா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் மணி ஒரு கண்ணாடி எடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட மண்டையில் அடிக்க அவன் அப்படியே பொத்துன்னு மயக்கம் போடுறான். அப்படி மயக்கம் போடுற டைமில் தான் அந்த கோல்டன் பண்ணி கிட்ட இருக்கக்கூடிய 2 தங்க பல்ல பார்க்குறான். ஓ இதனால தான் இந்த பரதேசி பேரை கோல்டன் பண்ணி சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே அவன் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம மேன்சிக்கும் அந்த கதவை உடச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்புறம் அந்த மொத்த ஃபோர்ஸும் இங்கே வராங்க. இங்கே வந்து பார்க்கும்போது ஹீரோ மயக்கம் போட்டு கிடக்குறான். டிடி என்னடா பண்ணி தொலைற, எந்திரா எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மயக்கத்திலே உளறிட்டு இருக்கான். ஸோ தப்பிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மேன்சிக்கு அவசரத்தில் சரியாக ஜிப்பை கூட போடாமல் வந்திருப்பார் போல. யோ என்ன கருமையாக பண்ணிக்கிட்டு இருந்தா, அவன் ஜிப்பு வேறு ஓப்பனில் இருக்குது, மூடி தொலை, அவனையும் விட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கண்ட மாதிரி நம்ம ஹீரோவும் சரி அந்த மேன்சிக்கும் சரி பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி மிக்கி மவுஸ் மாதிரி பொம்மையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லார்கிட்டையுமே வந்து டைரக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தவறுதலாக ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு காரில் அடிபடுற மாதிரி போயிடுது. அந்த நேரத்தில் இவர் தான் ஹீரோ மாதிரி போயிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அவருடைய ஆஃபீஸ்க்கும் போகிறாரு. போயிட்டு அவருடைய மாஸ்க்கை கழட்டும் போது தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது, அந்த குண்டேரி இதழில் ஒரு பயங்கரமான பிளேயர் இருந்திருப்பார்ல, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், அவரே தான் இவர். நான் கூட ஷின்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ இந்த ஷின்னு தான் இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸாக வேலை பார்க்குறாரு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸு அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது இன்டர்நேஷனல் கேம் அளவுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வின் பண்ணிட்டு வரக்கூடிய அத்லெட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஆனால் அந்த ஜாப்பில் அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. எல்லாருமே இவங்க நோகாமல் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இருக்க கோவர்க்கர்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவரையும் பார்க்குறாங்க. யாரும் இவருக்கு சரியாக மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. கட் பண்ண இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம் ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ மேலேயும் மேன்சிக் மேலேயும் கோவத்தில் இருக்காங்க. வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. நம்ம மேன்சிக் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேப்லாம் காலில் சுற்றி வச்சிருந்திருப்பாரு. எல்லாருமே காலில் தான் குறியா இருக்கானுங்க. அதனால என் காலை இந்த டைம் ஃபஸ்ட்டே கட்டு போட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. பட் இப்போ வந்திருக்கிறது கமிஷனர் கிடையாது, இவங்க டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் தான். அவன் வந்து இவங்களோட வயசில் கொஞ்சம் சின்ன பையன் தான். அவனுடைய பேரை வந்து நம்ம யாங் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேன்சிக்கோட வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பயங்கரமாக திட்டுறாரு ஒரு மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வேற பார்த்துட்டு இன்னும் பயங்கரமாக திட்டுறான். உங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணவங்கலாம் உள்ளே கூட்டிகிட்டே வரக்கூடாது, ஏன்னா இந்த போலீஸில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. எங்களை மாதிரி ட்ரைனிங் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்திருந்தா உங்களால் கரெக்டாக இருக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலேருந்து தான் வந்திருக்காங்க இந்த போலீஸ்க்கு. இவங்க பதிலுக்கு எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷின்னை பார்க்குறான். அதாவது நம்ம ஷின்னும் பார்த்தீங்கன்னா இதே டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறான் போல. பட் அவன் வந்து டிராஃபிக் போலீஸ் கேட்டகரியில் இருக்கான். அப்போது நம்ம ஹீரோவும் இந்த ஷின்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஸ்போர்ட்ஸில் ஒன்றா விளையாடும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அதனால இப்போ நம்ம ஷின்னு டே நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லடா, ஒரு மிஷின் பண்ணுறதுக்காக என்னை இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, பார்த்தா நீயும் இங்கே இருக்க, சரி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் வரும்போது அங்கே யாரையோ ஒருத்தங்களை பார்த்து ஷாக் ஆகிட்டான். பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் இதே ஸ்டேஷனில் தான் வேலை பார்க்குறா. அப்போது இன்றைக்கி காலையில் எடுத்தாங்கல்ல ஃபோட்டோ ஷூட்டு, அதோடைய ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு பெரிய பேனர் மாதிரி வெளியே நிற்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை ஒரு ஷோ கேஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பப்ளிசிட்டிக்காக, ஏன்னா அவள் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒரு ரியல் போலீஸ் ஒர்க்குக்கு அவளை யூஸ் பண்ணவே மாட்றாங்க. அந்த காண்டில் அவளுடைய போர்டையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எட்டி உதச்சிட்டு அங்கேருந்து போகிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் உடனே போயிட்டு அந்த போர்டெல்லாம் தொடச்சி விட்றான். ஐயோ செல்லக்குட்டி எதுக்காக இவளே அடிச்சுக்கிட்டு போகிறா, ரொம்ப சூடாக இருக்கா போலைய பன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது ஹீரோயினோட நிக் நேம் வந்து பன்னு போல, அதனால தான் அப்படி கூப்பிட்டுட்டு போகிறான். ஆனால் ஹீரோயின் காதில் ஹெட்ஃபோன் மாட்டி இருக்கிறதுனால இவன் பேசுகிற எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படியே கற்றுக்கிட்டே ஓடிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அவளுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஹீரோயினுக்கும் இவனை பார்த்தோன்னே செம்ம சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை லவ் பண்ணுறான், அது வெளிப்படையாகவே அவளுக்கு தெரியும். ஆனால் இவளுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த உண்மையை அவள் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும். இப்போ கூட திடீர்னு இவனை பார்த்தோன்னே பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸாக இவளுக்கு பயங்கரமாக வருது. ஆனால் அது எதையுமே அவங்ககிட்ட காட்டிக்காம நீ எதுக்காக இங்கே வந்த, ஏய் நான் என்ன வந்து உன்னை பார்க்கக்கூடாத பண்ணு அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது என்னை பண்ணுன்னு கூப்பிடாத, நான் அப்படி தான் கூப்பிடுவேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காரில் ஒருத்த வரான். ஸோ இவன் வேறு யாரும் கிடையாது, அந்த கத்தி சண்டையில் பயங்கரமான ஒரு பிளேயர் இருந்திருப்பான்ல அவன் தான். நான் கூட இவனுடைய பேரை கிம் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஆக்சுவலாக இவனுக்கும் ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு இருக்கு போல, அதனால அவகிட்ட சாஃப்டாக நடந்துக்கிறதுக்காக நீ என்ன நடந்து போயிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னாலும் இல்லை நீ வந்து வண்டியில் ஏறு, நான் உன்னை கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறான். ஸோ
இப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணா போறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். இன்னும் சொல்ல போணும்னா அவனுக்கு கிம்ம எப்பலாம் பார்க்குறானோ அப்பெல்லாம் பொறாமையா தான் இருக்கும். நம்மளுடைய லவ்வ கெடுக்கிறதுக்குனே அவன் வருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு நூடுல்ஸ் ஷாப்புக்கு சாப்பிட்றதுக்கு போறான். ஆனா அந்த கடையில இருக்க ஓனர் லேடி இவங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா அவனை ஒரு பையன் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. என்னப்பா ரொம்ப இழைச்சு போயிட்ட போல, கொஞ்சம் வேலைக்கு சாப்பிடலாம்ல, அதுவும் இல்லாம உனக்கு தங்கறதுக்கு வேற ஏதாவது இடம் கிடைக்கலனா இங்க கூட வந்து தங்கிரு, என் பையன் கூட ஏதோ கோச் ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டான், அவர் ரூம் சும்மா தான் இருக்கு, நீ அங்கே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது கோச் வந்து அவனை கூப்பிட்டு போனாரா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கோச் யார், இந்த லேடியோட பையன் யார் அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். பட் இருந்தாலும் அந்த பையனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ அந்த பையனோட ரூமுக்கு நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இவனும் அந்த பையனும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது. ஆக்சுவலாக ஹீரோ பாக்ஸிங்கில் இருக்கும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து இவன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருப்பான். ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் 2 பேரும் பழகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் சில மேட்சஸ்லாம் கூட வந்திருக்கும் போல. அதோடைய போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் எமோஷ்னலாக அவன் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் போகும்போது அந்த பையனுடைய அம்மா கிட்ட ஒரு மாதிரி நான் திரும்ப வருவேன், உங்கள் பையன் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டுலாம் அங்கேருந்து போகிறான் அன்பை பொழிஞ்சிட்டு. அப்புறம் அவன் அப்படியே ஸ்டேஷன் சைடு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கும் தெரியுமா, அந்த பேனரு அது வந்து கீழே விழுந்து கிடக்குது. அடடா உங்க யாருக்காவது பொறுப்பு இருக்குதா, இப்படி அவளுடைய பேனர் கீழே விழுந்துருக்குது, யாருமே கண்டுக்காமல் போயிட்டு இருக்கீங்க, நீங்களாம் மனுஷனாடா அப்படின்ற மாதிரி கண்ட மாதிரி திட்டிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பேனர் தூக்கி நிறுத்தி வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்ததில் ஒரு சில ஸ்க்ராட்ச்லாம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஐயோ பாவம் செல்லக்குட்டிக்கு அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஃபோட்டோவை பார்த்து. அதுவும் இல்லாமல் அதையே லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே பேனு இழிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஹீரோயின் மேலே இவன் எந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஸ்டேஷன்லேயே தங்கறதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க போல். அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போது நம்ம ஹீரோயினுக்கும் மெசேஜ் பண்ணுறான், என்ன பண்ணுற, போயிட்டியா வீட்டுக்கு, தூங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கான். ஆனால் அவர் ரிப்ளை எதுவுமே பண்ணவே இல்லை. அப்போ கூட அவன் சோகமாக இல்லாமல் அவனுடைய மொபைலுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும், அதை வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கான். இப்போ தான் நமக்கு இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நாள் அந்த பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். யாரோ ஒருத்தங்க கிட்ட தோத்துருப்பான் போல். அப்போது யாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு பக்கமாக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏய் என்னடா அப்படி சோர்வாக உட்காந்துட்டு இருக்கா, எந்திரடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையிலே ஒரு அடி அடித்து அந்த ஸ்டிக்கரையும் ஒட்டி விட்டு போயிருப்பா. அதாவது ஹீரோயினுக்கு இவன் மேலே பாசம்லாம் இருக்கும் நிறைய டைமில், ஆனால் அதை வெளிப்படுத்தி அவளால் காட்ட தெரியாது. ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு அதனால தான் இந்த மாதிரி அவனை மோட்டிவ் பண்ணிட்டு போறா. பட் இருந்தாலும் நம்மளால அந்த ஸ்டிக்கர் கொடுத்ததுக்கே அவ்வளோ பூஸ்டப் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணிட்டா அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு வந்துட்டுருக்கா. அப்போ முன்னாடி அவளுடைய போர்டு இருக்கிறத பார்த்துட்டு இதில் என்ன ஏதோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ நேற்று அதில் ஒரு சில ஸ்க்ராட்ச்லாம் ஆயிருக்கும்ல கீழே விழுந்து. அப்போது நம்ம ஹீரோ கூட வந்து ஐயோ ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பான்ல. அப்போது அதுலேருந்து ஒரு பேண்டேஜ் அவன் ஒட்டி விட்டுருப்பான் போல. இப்போ இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது, இந்த பேண்டேஜ் எல்லாமே நேற்று அவன் தானே போட்டிருந்தான், அப்படின்னா அந்த பைத்தியக்காரன் தான் இதை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா. அதே சமயம் நம்ம ஹீரோவை பற்றி நினைக்கும் போது கொஞ்சம் சிரிக்கவும் செய்கிறா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த அரசு தரப்பு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் புதுசா ஒரு வக்கீல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்றதுக்காக நம்ம மேன்சிக்கும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க டோருக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த ஆளு லாக் பண்ணிட்டு உள்ள என்ன பண்றான் புதுசா வந்திருக்கவன் அப்படின்ற மாதிரி இவங்க டோரை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணி ஒரு சில லேடி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போவாங்களா. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் தானே பெரிய பிளேயர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவுக்குனா செம்ம சந்தோஷம். மேன்சிக்கிட்டலாம் சீன் போட்டுட்டு இருக்கான். பார்த்தீங்களா நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோன்னு அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கும்போது வாங்க ஆட்டோகிராஃப் தானே எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறேன், அடிச்சுக்காம வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது பின்னாடி போகிறாங்க அவங்க எல்லாரும். எங்கடா போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அது அந்த கிம். இவன் என்ன நம்மளுடைய இடத்துல பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்டலாம் பேசிட்டு இந்த பக்கம் வரான். அப்போ தான் தெரியுது இங்கே புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த வக்கீலே இவன் தான். அட கடவுளே, இவனுக்கு கீழே தான் நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே முறைச்சு பார்த்துன்னே இருக்கான். ஏன்னா இந்த கிம்மும் நம்ம ஹீரோயினும் ஒரு காலத்தில் லவ்லாம் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு இவனை பார்த்தாலே ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது, எரிச்சலாகவே இருக்குது. இப்போ அடுத்து கேன்டீன்லலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே மாங்குன்னு அழுத்திட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோயின் அந்த பக்கமாக வருவாளா, உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே பேனு வாயை காட்டிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்தாலே அவ்வளோ காமெடியாக இருக்கும். சடனாக அந்த நேரத்தில் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மும் வரான். சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆப்போசிட்டாக போகுது. அப்படியே காண்டாயிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரன் எதுக்காக இவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மறுபடியும் ஹீரோயினை பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே இந்த பக்கமாக தான் வந்துட்டு இருக்கா.
இருக்கான். இவனுக்குன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நம்ம பக்கத்துல தான் வந்து உட்கார போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ அப்படியே வந்துட்டு அங்கிருந்து போயிட்டா. சடனா அந்த நேரத்துல அந்த கிம் இருக்கான்ல, அவனுடைய பிளேட்டை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் தள்ளி விட்டுறான். அவனும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஆஃபீஸர் தான். தள்ளி விட்டது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் நம்ம கிம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறான். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டு வந்து இப்ப இந்த இடத்துல நிக்கிறதா நினைக்கிறியா? யாரோ ஒருத்தன் கொடுத்த ப்ரொமோஷன் மூலமா தான் நீங்க வந்திருக்க. நீலாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. உன்னால தேவையில்லாம என்னுடைய ஆட்கள் நிறைய பேருக்கு கெட்ட பேர்ரா. எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் நீ இருக்க. அதை மட்டும் எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு எந்த வேலையும் பார்க்காத அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. ஸோ அந்த ஆஃபீஸருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் போல. அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அது பிடிக்காம தான் இப்போ அந்த ஆஃபீஸரும் வந்து இப்படி திட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் சட்டையில் கரை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ்ஸில் தான் விழுந்திருக்கும். ஸோ அதை தொடச்சிக்கிட்டு அவன் வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறா. இந்த கர்ச்சிஃப் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய மைண்ட்லேயே தோண ஆரம்பிக்குது, ஓகே இவளுக்கு வந்து நம்ம மேலே இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவள் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்னொன்று சொல்லிடுறா. நம்ம இந்த மாதிரி தனியாக மட்டும் பார்த்து பேசிக்கலாம், அப்பப்போ ஆளுங்க இருக்கும் போதெல்லாம் அப்படி பார்த்து பேச வேணாம். ஏன்னா நிறைய பேர் நம்மளை பார்த்து நிறைய தப்பாக பேச வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கிருந்து போயிடுறா. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த மேன்சிக்கும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அடிக்கிற வெயிலுக்கு ஸ்வெட்டர்லாம் வேற இவன் போட்டுட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். சார் நம்ம யாருக்காக எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? என்னால் முடியல, கிரில்லில் வேகிற கோழி மாதிரி இருக்கிறேன், நான் இதையாவது அவுத்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுக்கும்போது, டேய் யாரும் உன்னை பார்க்கக்கூடாது, இங்கே இரு, இதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அந்த ஸ்வெட்டரை எடுத்து கவுத்தி விட்றாரு. ஐயோ எதுக்கு ஏன் இப்படி சாவடிக்கிற, பேசாம ஏசியாவது போடு அப்படின்னு சொன்னாலும், ஏய் வண்டி ஆன் பண்ணாத, வண்டி ஆன் பண்ணால் பெட்ரோல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ இவங்கிட்ட வந்து நான் சாவறனே அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம ஹீரோ கதறிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அதில் இருக்கிறது நம்ம கமிஷனரோட அசிஸ்டன்ட் தான். இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு அவர் கிளம்புறாரு போல. நம்ம மேன்சிக்கு மட்டும் ஏறி உட்காந்துடுறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும், என்ன சார் என்ன இப்படி தனியாக விட்டுட்டு போகிறேன், நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நீங்கள் எப்போ வர்றது, நான் இப்போ கிளம்புறது அப்படின்னு சொல்லும்போது, டேய் நல்லா சீக்கிரம் வந்துடுவேன், நீ இங்கே வெயிட் பண்ணு சார், அட்லீஸ்ட் சாப்பாடுக்காவது காசு கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா அவனுக்கு சாப்பாடு கேட்குது, இங்கே உட்காந்துட்டுறா நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் கதறிக்கிட்டே போகிறாரு. இவனும் ஐயோ இந்த ஆளுகிட்ட வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ தான் நமக்கு தெரியுது நம்ம மேன்சிக்கு எங்கே போயிருக்காரு அப்படின்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ இந்த மாதிரி இந்த கமிஷனர் அதுக்கப்புறம் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்க போல. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு தான் இப்போ நம்ம மேன்சிக்கு போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல கமிஷனர் பார்த்தீங்கன்னா மேன்சிக்கு கூட ஒரு ரெஸ்லிங் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்படியே சாக்ஸ் எல்லாம் வச்சு அந்த இடத்துல ரவுண்டாக ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போடும்போது நம்ம மேன்சிக்கும் இதான் சாக்குன்னு சொல்லி கமிஷனரை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கமிஷனர்கிட்ட இவரும் மாட்டிக்கிறாரு. அந்த டைம்லலாம் இவருக்கு ஒலிம்பிக்ஸில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு விளையாண்டது தான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் கொடுத்த கர்ச்சிஃபும் இவர் அடிக்கடி கையில் வச்சுட்டே இருப்பார். அதை பார்த்து தான் அவர் வந்து அடிக்கடி மோட்டிவ் ஆகிட்டும் இருப்பார். ஸோ அந்த கர்ச்சிஃபுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நைட்டே ஆயிடுச்சு. பாவம் பையன் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதே காருக்குள்ள காஞ்சி கருவாடாவே போயிட்டான் போல. பயங்கரமா வேர்த்து ஊத்திட்டு இருக்குது. அவன் ஏசியும் போட்டு இருந்திருப்பான். பட் அது கூட பத்தல, பயங்கரமா வேகுது. திடீர்னு பார்த்தா ஏசியும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பதான் தெரியுது வண்டியில பெட்ரோலே இல்லை போல. ஸோ அப்படியே நொந்து நூலாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு வெளியில மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருப்பான். அப்பாடி இப்போதான் சாமி நிம்மதியா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியா வந்த ஒரு காரு இவனை வந்து அப்படியே டிஸ்கோல்னு அடிச்சு தூக்கி போட்டுருது. பையன் விழும்போது கூட தரையில விழாம அங்க இருக்க சேத்துல போய் விழுறான். முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான். டேய் பைத்தியக்காரா, யாரா நீ, வண்டி ஓட தெரியுமா இல்லையாடா, உனக்குலாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு டோர் ஓப்பன் பண்றான்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவை மட்டும் கீழே இறக்கி விட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறான். டே என்னடா பண்ற, விடுறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் வண்டியை வேற எடுத்துறான். அவன் விடுற மாதிரி தெரியல. அதனால நம்ம ஹீரோவும் கில்லி படத்துல வர முத்துப்பாண்டி மாதிரி கூடவே ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல வண்டி ஓவர் ஸ்பீட் போயிருது. ஐயோ இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு காலையும் தூக்கி மேல போட்டுக்கிறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல பிரேக் அடிச்சு சடார்னு நிற்கும் போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா புடுங்கிட்டு போய் முன்னாடி விழுந்துடுறான். ஸோ இந்த அளவுக்கு அவனை கேவலப்படுத்திட்டு அந்த கார்காரன் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து போயிடுறான். டே நீ மட்டும் என் கையில் கிடச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கி எலும்பு வேற நகர்ந்துருக்கும் போல. பையன் அதை பிடிச்சிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். காரில் ஏதாவது பேண்டேஜ் இருந்தால் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவனுடைய காரில் இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே எடுத்து போட்டு யாரோ ஒருத்தன் கார் ஆட்டையை போட்டு போக பார்க்குறானுங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுங்க பார்த்தீங்கன்னா காரில் பெட்ரோல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க போல. நம்ம ஹீரோ வேகமாக போய் பிடிச்சிடலான்னு சொல்லி பார்த்தாலும் அவனுடைய இடுப்பு ஒத்துழைக்கல. அதுக்கப்புறம் அந்த திருட்டு கும்பலில் ஒருத்தன் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருப்பான். அவனையாவது பிடிக்கலான்னு சொல்லி பார்க்குறான், அவனையும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இவனுடைய திங்ஸ் எல்லாம் கீழே கிடக்கும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பாவம் நொந்து நூலாயிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படி அவன் போகிற வழியில் அந்த கார் எந்த பக்கம் வந்துச்சு அப்படின்றத அவன் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த திருடனுங்க கிடையாது, இப்போ இவனை இடிச்சு கீழே தள்ளியிருப்பாங்கல்ல, அந்த கார்காரன் எந்த வழியாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இறந்து போய் கிடக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்து அதிர்ச்சியில் நம்ம ஹீரோ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அடிப்பட்டவனை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி இப்போ ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. அவன் இப்போ வரைக்கும் சாகலை, பட் அவனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அவனுடைய பேரை லீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே
அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் மூலமாக நம்ம மேன்சிக் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடிபட்டு கிடந்த லீயை ஃபஸ்ட்டு யார் பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவை கை காட்டுறாரு. ஸோ ஹீரோவை பார்த்தோன்னே இவருக்கு செம்ம ஷாக்கு. ஸோ நம்ம ஹீரோ என்னன்னா அந்த அடிப்பட்ட ஆஃபீஸர் லீ இருக்கார்ல, அவருடைய ஃபேமிலி கிட்ட வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு இருக்காரு. நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவர் சரியாயிருவார் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை மேன்சிக் தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசுறாரு. நீ என்னடா சேத்துல விழுந்த பண்ணி மாதிரி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தெரில ஒரு காரன் தான் அந்த பக்கமாக போனான், அவன் தான் நீங்கள் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம அதை பார்க்கலாம், என்னன்னு விசாரிக்கலாம், அம்மா என்னோட கார் எங்கே அப்படின்னு கேட்க அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடவும் முடியாமல் ஒரு மாதிரி இடுப்பெலும்பை மட்டும் வச்சு வைப்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரியே போகிறான். அந்த நேரத்தில் அவரும் கேட்குறாரு எங்கடா இருக்குது அப்படின்னும் போது, அதுவா அதான் அந்த பார்க்கிங்கில் தான் இருக்குது, போய் தேடி பாருங்க அப்படின்போது அவர் எட்டி பார்க்குறாரு. டே அங்கே எங்கேயும் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே தான் இருக்குது பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வைப்ரேட் ஆகிட்டே அங்கேருந்து நடந்து வரான். கொஞ்சம் நேரம் அப்படியே அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம மேன்சிக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கார் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. அவன் என்னன்னா இந்த இடத்துல அப்படியே பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி நேற்று அவன் விழுந்த காயம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் அவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுடைய அம்மா கூட அந்த நூடுல்ஸ் ஷாப் வச்சிருப்பாங்க, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் பாரு 2-3 நாளாக, அவன் எடுக்கவே மாட்டான், என்னன்னு தெரில, கொஞ்சம் நீ செக் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இவன் ஃப்ரெண்டோட பேர் வந்து நம்ம லீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்படி அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இன்விடேஷன் இருக்கிறதா அவன் பார்க்குறான். அது ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆனது போல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஹீரோ கோட்டு சூட்டுலாம் போட்டு பயங்கரமாக இப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம ஹீரோயினு கிம் இவங்களும் இருப்பாங்க, அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஈவெண்ட்டு தான் போல இது. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா கோட் சூட்டுலாம் போட்டு ஆளே டிஃப்ரெண்ட்டாக வந்து நிற்கிற, உனக்குலாம் யாரோட இன்விடேஷன் வச்சா, நீலாம் இதுக்காகடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி ஹீரோ கிட்ட கேள்வியாக கேட்குறாரு. ஆனால் அவன் அது எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல், லீ எங்க, அவனை நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ தான் நமக்கு தெரிய வருது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு இவர் கோச்சாக இருந்திருக்காரு. நம்ம ஹீரோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தான்ல அந்த டைமில். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் அடிக்க போகிற ஃபைனல் ஸ்டேஜ். அந்த நேரத்தில் வேற ஏதோ ஒரு கம்பெனி அவங்களுடைய பணத்தை கொடுக்கறதா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் விளையாடாதீங்க, எங்களுடைய கம்பெனிக்காக வந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க. பணத்துக்காக தான் விளையாட சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோவுக்கும் இந்த கோச்சுக்கும் நிறைய பணம் கொடுக்கறதா கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் அந்த மேட்சையும் விளையாண்டுருப்பான். விளையாண்டு கோல்டு மெடலும் அடிச்சிட்டான். ஸோ அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிவியில் இவன் வந்து நேர்மையாக வின் பண்ணல, ஏதோ சப்ளிமெண்ட் எடுத்திருக்கான், போதைப் பொருள் எடுத்திருக்கான், அதனால தான் வந்து அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி ரொம்பவே மோசமாக மீடியாவெல்லாம் பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு மற்ற பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட, சொல்லுங்க நீங்கள் போதைப் பொருள் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்டு குறைஞ்சிருப்பாங்க. அது எதுக்குமே அவனால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவன் அந்த மாதிரி எதுவுமே எடுக்க கிடையாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இந்த கோச் தான் அந்த கம்பெனி ஆளோட சேர்ந்து நம்ம ஹீரோவை அவங்க கம்பெனியில் விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒலிம்பிக்ஸில் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் கூட நம்ம ஹீரோ பணத்துக்காக எப்பயுமே நான் அந்த கம்பெனிக்கு விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட பாக்ஸிங் கெரியரே விட்டுருந்துருப்பான். ஸோ இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இப்போ அது எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்க்குறான். ஸோ பணத்துக்காக நீ அந்த கம்பெனியோட சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்தின மாதிரியே லீயையும் ஏதாவது பண்ணிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டான். நான் அவனை பார்க்கவே இல்லையா, அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக இங்கேருந்து வெளியே கிளம்பு, உன்ன மாதிரியான ஆளுங்களாம் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை ரொம்ப அவமானப்படுத்துறான். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், பணத்துக்காக உன்ன மாதிரி கண்ட கருமத்தையும் தின்ற ஆள் நான் கிடையாது, நான் என் நாட்டுக்காக விளையாடுறவன் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்து பேசிட்டு அங்கேருந்து அவங்க எத்தான் நடந்து போகிறான். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை இங்கே என் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எபிசோடு கிடையாது, அதில் பாதி தான் போட்டிருக்கேன். அதுவே இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இதே மாதிரி ஒரு எபிசோட 2 ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன், இல்லைனா ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.